Okay, so recording start ஆயிடுச்சு. I'm going to share my screen. உங்களுக்கு screen தெரியுது தானே? Yes, ma'am. Okay, so basically நம்ம வந்து லாஸ்ட் டைம்லாம் நம்ம பார்க்கும்போது என்ன பார்த்தோம், நம்ம வந்து எப்படி வந்து ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்து அதுக்கு கொஸ்டின் கேட்டோம். ஐ திங்க் ஐ இன்ட்ரடியூஸ் திஸ் லாஸ்ட் டைம், ரைட்? ஸோ இப்போ வந்து இந்த ஸ்கிரீன்ல என்ன பண்ணியிருக்கேன், நான் இந்த இடத்துல மிஸ்ட்ரல் மாடல் யூஸ் பண்றேன். So you can ignore this, but if you see here, you are an assistant that converts English questions to SQL queries. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்போம். இங்க என்ன லிஸ்ட் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்னு இங்கிலீஷ்ல யாராவது கேட்டாங்கன்னா சீக்வல் வுட் பி செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ் வேர் டிபார்ட்மெண்ட் ஈக்குவல் டு கம்ப்யூட்டர் சயின்ஸ். அதே மாதிரி ஃபைண்ட் ஆல் புக்ஸ் வித் மோர் தென் 300 பேஜஸ்ன்னு இங்கிலீஷ்ல கொடுத்தாங்கன்னா அதை கன்வெர்ட் பண்ண சொன்னாங்கன்னா சீக்வல் வுட் பி செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் புக்ஸ் வேர் பேஜஸ் கிரேட்டர் தென் 300 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்க எவ்வளவு 2 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்போம். கரெக்டா? கொடுத்துட்டு நம்ம என்ன சொல்றோம், நவ் கன்வெர்ட் த ஃபாலோயிங் கொஸ்டின் இன்டு சீக்வல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல வந்து என்னவாவது கொஸ்டின் கேட்பாங்க, கேட்ட கொஸ்டினுக்கு சீக்வல்ல ஆன்சர் வரணும். கரெக்டா? இந்த சின்டாக்ஸ் புரிஞ்சுதா உங்களுக்கு ஃபர்ஸ்ட்? எஸ் மேம். ஓகே, ஸோ கொஸ்டின் வந்து என்ன கேட்குறோமோ அது அந்த கொஸ்டின்ற வேரியபிளை நம்ம கொடுத்தோம்னா அதை வந்து அனுப்பிச்சு இந்த 2 எக்ஸாம்பிளை கொடுத்து இட் இஸ் கோயிங் டு கிவ் யூ த ஆன்சர் இன் சீக்வல், ரைட்? ஸோ இப்போ ப்ராம்ப்ட்ல வந்து ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட் என்ன பண்ண போகுது, இன்புட் வேரியபிள்ஸ் வந்து கொஸ்டின், இந்த டெம்ப்ளேட் வந்து இப்போ கொடுத்துருக்கிற டெம்ப்ளேட், இந்த ரெண்டுத்தையும் நம்ம அனுப்பி நம்ம வந்து ஆன்சர் கேட்குறோம், ரைட்? ஸோ இப்போ வந்து நான் இதை ரன் பண்ண போறேன். ஓகே, ஸோ இது ரன் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல LLM செயின் அப்படின்றத நான் வந்து வாங்கிட்டு ஜஸ்ட் லுக் அட் இட். ஓகே, ஸோ இப்போ வந்து கொஸ்டின் நான் கேட்கிறேன், ஷோ ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஹேவ் GPA கிரேட்டர் தேன் 3.5 அப்படின்னு சொன்னா, ஸோ அதனுடைய ஆன்சர் வந்து என்ன வருது, இட் இஸ் ஷோயிங் ஆல்ரெடி தட் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ் வேர் GPA இஸ் கிரேட்டர் தேன் 3.5. புரியுதா? ஸோ நம்ம இங்கிலீஷ்ல ஒன்று கொடுத்தோம்னா அது வந்து சீக்வலா மாத்துது, ரைட்? ஸோ ஐ கேன் சே ஹியர் show all teachers, let's say சும்மா ஏதாவது கேட்போம், who teach the subject of artificial intelligence கேட்போம், பார்க்கலாம் என்ன can answer. ஓகேவா? என்ன சொல்லுது, select star from teachers where subject equal to artificial intelligence. Do you see the answer? Yes, ma'am. So நீங்க ஏதாவது கேளுங்க. So what question do you want to ask? Each of you give me one question. We'll try it out. Select all books from the Select all books from the from library வெச்சுக்கோமா? Yes, ma'am. From library. Okay. Library. Where author is equal to James Clear. என்னது? James Clear, ma'am. Oh, James Clear. Okay. So இப்போ இதை ரன் பண்ணா it says select star from library where author equal to James Clear. Okay. Yes, ma'am. So நீங்க வேற ஏதாவது கேளுங்க. இன்னொருத்தர் யாரு, இது கஸ்தூரியா கேட்டது இப்போ? Yes, ma'am. Okay. So Lakshya, நீங்க கேளுங்க ஏதாவது question. Yes, ma'am. So print the student who scored good, like highest marks in all the subjects. Who scored? Okay, let's see how it will answer. Highest mark in all the subjects. It might not see. Let's see how it does. கொஞ்சம் யோசிக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அதுக்கு தெரியல. ஸோ அது வந்து என்ன பண்ணுது பாருங்க, செலக்ட் ஸ்டூடெண்ட் ஐடி மேக்ஸ் டோட்டல் மார்க்ஸ் அஸ் ஹையஸ்ட் மார்க் போட்டு ஃப்ரம் கிரேட்ஸ், அதுவா அசியூம் பண்ணிக்குது நிறைய ஸ்டஃப் கிரேட்ஸ்ல இருக்கும், ஹையஸ்ட் செலக்ட் பண்ணி அதை வந்து டோட்டல் பண்ணி அதுல மேக்ஸ் பார்த்து அது பண்ணுது. கரெக்டா? சப்குவரிஸ் யூஸ் பண்ணி பண்ணுது. So good, like it was able to do it, right? So basically நம்ம வந்து question கேட்டதை அது இருக்கிற ஆன்சர் எக்ஸாம்பிள்ஸ் வச்சு பண்ணுது. So do you guys understand the concept of few shots prompt? Ma'am, actually இப்ப நான் கேட்ட question வந்து கரெக்ட்
கரெக்டான விதமா இல்ல எப்படி மேம்? பிகாஸ் ஹையஸ்ட் மார்க்ஸ் இன் ஆல் சப்ஜெக்ட்ஸ்னா ஒரு பசங்களுமே வந்து ஒரு சப்ஜெக்ட்ல ஹையஸ்ட் மார்க்ஸா இருந்திருப்பாங்க. ஆமா, அதனாலதான் இப்போ சம் prompt கேட்டு சம் பண்ணி அதுல மேக்ஸ் பண்ணிருக்கு இது எல்லாமே, ரைட்? ஓகே மேம். சோ சப்குவரிஸ், உங்களுக்கு சப்குவரிஸ் தெரியுமா? Do you know what subqueries is? ஒரு நிமிஷம் யாரோ ஜாயின் பண்ண பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன். 1 second. Where is my screen? Admit one guest. 1 second. ஓகே. சோ சப்குவரிஸ்னா என்னன்னா, சப்குவரி வந்து எப்படின்னா, இப்ப வந்து நீங்க ஒரு query பண்ணி அதுல வந்த ரிசல்ட்டை எடுத்து இன்னொரு query பண்றீங்க, ரைட்? சோ இந்த இடத்துல என்ன பண்ணிருக்காது, இட் இஸ் ட்ரைங் டு ஃபைண்ட் த டோட்டல் மார்க் ஒவ்வொருத்தருக்கும் கண்டுபிடிச்சு அதுல இருந்து மேக்ஸ் எடுத்திருக்கு. ஏன்னா நீ ஆல் சப்ஜெக்ட் சொன்னல, ரைட்? புரியுதா? அண்ட் இட் மேட் லாட் ஆஃப் அசம்ஷன்ஸ் இல்லையா? நம்ம வந்து டேட்டா பேஸ்ல என்ன டேபிள்ஸ் இருக்கு எதுவுமே நம்ம கொடுக்கல, அது சும்மா அசியூம் பண்ணிக்குது. கிரேட்ஸ்னு ஒரு 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 டேபிள் இருக்கும், ஸ்டூடெண்ட்ஸ்னு ஒரு டேபிள் இருக்கும்னு சொல்லிட்டு அது மார்க்ஸ் வந்து அந்த மாதிரி சும்மா அசியூம் பண்ணி எழுதுது. பட் ரஃபா இட் இஸ் கரெக்ட் இல்லையா? எஸ் மேம். ஓகே ஓகே. ஸோ okay, Balaji, I know you just joined. Basically, we are going over few short examples. Okay, va? Okay. So where are the question கேளுங்க, so we can show maybe simpler. நான் வந்து ஒன்னு கேக்குறேன். Okay. So select let's see. என்ன கேட்கலாம்? Or like, list all students who scored greater than 80. Okay, this is a simpler question, right? So it's going to give it very easily. Select star from students but score greater than 80. Complicated illa idla vandu easy nama ketirukkom. Okay, so do you understand? You giving the template and you are asking the prompt, and you in the prompt template you are giving this template and asking the question saying இந்த மாதிரி examples use பண்ணி எனக்கு ஆன்சர் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. So இன்னொரு எக்ஸாம்பிள் இங்க வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி இங்க வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம், you are an assistant that converts English instructions into Python code. So இங்கிலீஷ்ல வந்து என்ன சொல்றோம், create a list of numbers from 1 to 5 அப்படின்னு சொன்னா பைத்தான்ல எப்படி இருக்கணும், list range of 1,6, right? இங்கிலீஷ்ல check if a number is even அப்படின்னா பைத்தான்ல என்ன கொடுக்கணும், if number is divisible by 2 and அதனுடைய mod வந்து 0 வந்ததுன்னா even print பண்ணோம் அப்படின்னு வந்து ஆன்சர் கொடுத்துருக்கோம். இப்போ அதே மாதிரி இங்கிலீஷ்ல கொஸ்டின் கொடுத்தா பைத்தான்ல கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து நம்ம ரன் பண்றோம், ரைட்? என்ன சொல்றோம், கிரியேட் a dictionary with keys A and B and values 1,2. சோ அப்போ வந்து அது பைத்தானுடைய சின்டாக்ஸ் கொடுக்குது. Do you understand? Yes, ma'am. Okay. Yes, சோ ma'am. இப்போ நீங்க வேற ஏதாவது கொஸ்டின் கேளுங்க, பைத்தான்ல என்ன பண்ணலாம் அப்படின்னு. Small thing like one line la syntax எழுதுற மாதிரி. பாலாஜி நீங்க Convert சொல்லுங்க. the sentence to uppercase. Sorry, சொல்லுங்க மாமா. Convert the following sentence to uppercase. Okay, convert the following sentence into uppercase. நமக்கு syntax தான் கேட்கணும். So convert the sentence into uppercase. நம்ம sentence கொடுக்க போறது இல்ல. So let's run it and see. So sentence is equal to some sentence. New sentence is equal to sentence.upper. Okay, va? You guys see it? Okay. So Balaji, you want to ask something? Syntax? Write a for loop to print 1 to 10 number. Write a, sorry, say that again. Write a for loop to print the number from 1 to 10. Oh, okay. To print numbers 1 to 10. Okay, va? Is it correct? Yes, ma'am.
Okay. So basically, இங்க வந்து நம்ம என்ன சொல்றோம், you are an assistant that converts English instructions into Python code. So நம்ம வந்து கிளியரா இங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறோம். அதனாலதான் அதால பண்ண முடியுது, ரைட்? என்ன கேட்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. So இப்போ next வந்து what I wanted to show you is, let's go in here. இப்போ so நம்ம வந்து முன்னாடி என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது if you remember we had some instructions, கரெக்டா? அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல நம்ம என்ன பண்ணோம், உங்களோட காலேஜுடைய அட்டெண்டன்ஸ் பாலிசி மாதிரி வச்சுக்கிட்டோம், ரைட்? வச்சுட்டு நம்ம என்ன சொன்னோம், நம்ம அந்த நாலேஜை கொடுத்துட்டு அந்த இருக்கிற நாலேஜ் மேல கொஸ்டின் கேட்டா அது ஆன்சர் கொடுக்கும்னு சொன்னோம், கரெக்டா? டு யூ ரிமெம்பர் தட்? வே பேக் ஐ திங்க் 2 weeks ago or 3 weeks ago அந்த கிளாஸ் பண்ணோம். டு யூ ஆல் ரிமெம்பர் ராக் சொல்லி கொடுக்கும்போது? ரைட். சோ இப்போ நான் வந்து அதே இதுவை வந்து நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல இந்த ஃபியூ ஷார்ட்ஸ் வச்சு நான் பண்ணலாம்னு யோசிக்கிறேன். So what am I doing here? One second, let me go there. So இங்க என்ன சொல்றேன், இந்த இடத்துல வந்து answer the question using the examples below. What is the attendance requirement னு கேட்டாங்கன்னா 75% னு சொல்லு. What documents are required for leave னு சொன்னா மெடிக்கல் சர்டிபிகேட் சொல்லு. இப்ப வந்து நான் கொஸ்டின் வந்து இந்த இடத்துல கேளு அப்படின்னு சொல்றேன். சோ நான் இப்ப இது ரன் பண்றேன். ரன் பண்ணா என்ன சொல்லிச்சது, வாட் இஸ் த அட்டெண்டன்ஸ் ரெக்வயர்மெண்ட் சொன்னா? What is it saying to me? Attendance requirement. Is it correct? No, ma'am. No, right? So இங்க வந்து நான் இது எதுக்கு சொல்றேன்னா, இந்த இடத்துல இப்ப நம்ம வந்து ஃபியூ ஷார்ட்ஸ் எப்படி பண்ணோம்னு சொன்னோம். பட் அட்டெண்டன்ஸ் அந்த மாதிரி பாலிசிஸ் பத்தி கொஸ்டின் கேட்கும்போது do you think giving examples is better, is an option? No, right? ஏன்னா நம்ம வந்து எவ்வளோ கொஸ்டின் அண்ட் ஆன்சர் நம்ம இங்க கொடுக்க முடியும், ரைட்? எவ்வளவு கொடுத்தாலும் இட் மே நாட் பி பர்ஃபெக்ட். இந்த இடத்துல நமக்கு எது வந்து ஆக்சுவலி நல்லா ஒர்க் ஆச்சு, நம்ம வந்து அந்த நாலேஜ் கொடுக்கறது நல்லா ஒர்க் ஆச்சு. இஃப் யூ ரிமெம்பர், நம்ம ஒரு வெக்டர் டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணி அதுல வந்து அந்த நாலேஜை வச்சு தென் வி ஆஸ்க் கொஸ்டின்ஸ், கரெக்ட்? சோ ஏன் இது வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன்னா, ஃபார் எவ்ரிதிங் ஒன் சொல்யூஷன் இஸ் நாட் அன் ஆன்சர். நம்ம எந்த சிச்சுவேஷன்ல எது யூஸ் பண்ணோம் அப்படின்றத நம்ம யோசிக்கணும். தட் மேக் சென்ஸ்? சோ இப்ப இந்த இடத்துல என்ன சொல்றேன், நான் வந்து கேஸ் 1 வந்து என்ன, இந்த இடத்துல இது வந்து ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன். இப்போ ஃபேக்ட்ஸ், உங்க காலேஜ்ல என்ன அட்டெண்டன்ஸ் பாலிசின்றது ஒரு ஃபேக்ட், ரைட்? அது நம்ம கெஸ் ஒர்க்கே பண்ண வேண்டாம். இன்னொன்னு, அந்த இன்ஃபர்மேஷன் இன்னைக்கு வந்து ஒண்ணு இருக்கலாம், நாளைக்கு வேற இருக்கலாம். இப்ப நீங்க இந்த எக்ஸாம்பிள்ஸ்ல நீ எழுதிட்டீங்கன்னா அந்த இது வந்து லேட் சே டுமாரோ வந்து உங்களோட அட்டெண்டன்ஸ் ரெக்வயர்மெண்ட் மாறிச்சுன்னா நீ மறுபடியும் போய் சேஞ்ச் பண்ணணும்ல, கோட போய் சேஞ்ச் பண்ணும், கரெக்டா? மாடலை வந்து நீ சேஞ்ச் பண்ணும். அதுக்கு பதிலா நீ வந்து நாலேஜை வெளில வச்சுக்கிறது பெட்டர். ஏன்னா அந்த ரெஃபரன்ஸ் கொடுக்கும்போது இட் இஸ் ஆக்சுவலி பெட்டர், ரைட்? சோ இந்த இடத்துல வந்து இது ஃபேக்ட்ஸ் வந்து இங்க இந்த மாதிரி எழுதும்போது என்ன, நம்ம ஹார்ட் கோட் பண்ணிடுறோம். அதாவது இதுதான் பாலிசி அப்படின்னு. அது மாத்தணும்னா மறுபடியும் நீ போய் அந்த கோடை போய் மாத்தணும், ரைட்? சோ இப்ப சேஞ்ச் ஆச்சுன்னா பாலிசி என்ன ஆகும், ராங் ஆன்சர்ஸ் வரும், கரெக்டா? அது வந்து இட் கேனாட் ஸ்கேல். சோ கரெக்ட் அப்ரோச் என்ன இதுக்கு? What is the correct approach? RAG, right? Yes, ma'am. Okay. So why RAG? Because on the retrieval augmented generation நம்ம படிச்சது என்ன, நம்ம அந்த மாடலுக்கு augmented knowledge கொடுக்கிறோம். என்ன knowledge கொடுக்கிறோம்? எங்களுடைய காலேஜோட பாலிசி இந்த டாக்குமெண்ட்னு சொல்லிட்டு அந்த டாக்குமெண்ட் அங்க அப்லோட் பண்ணி we were using questions against it. That is the right thing to do. அங்க போயிட்டு நீங்க வந்து few shots பண்றேன் அப்படின்னு question and answer கொடுத்து நீங்க வந்து சிம்பிளா பண்ணீங்கன்னா it will not be the right solution. That is what I'm trying to explain to you. Because we saw both of them, right? RAG-um பார்த்தோம், few shots examples-um பார்த்தோம். Okay? So இப்போ வந்து அதே மாதிரி இன்னொரு கேஸ் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நிறைய நாலேஜ் இருக்கு. இப்போ வந்து ஒரு கம்பெனில வந்து நிறைய பாலிசிஸ் இருக்கு. ஒரு பாலிசி ஏ, பாலிசி பி, பாலிசி சி. இதே மாதிரி சேம் எக்ஸாம்பிள், ரைட்? இப்போ வந்து அதெல்லாம் நீ வந்து இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் பண்ணோம்னா அகெயின் நீ வந்து எல்லாத்தையும் இந்த எக்ஸாம்பிள்ஸ்ல கொடுக்க முடியாது, ரைட்? இட்ஸ் ஹார்ட் டு மெயின்டைன். ஸோ அதனால கண்டிப்பா நம்ம வெக்டர் டேட்டா பேஸ் யூஸ் பண்ணி, ராக் யூஸ் பண்ணி தான் அதுல இருந்து ரெட்ரீவ் பண்ணோம். Definite we cannot use examples and get the proper answers.
நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, அதே மாதிரி இப்போ வந்து ஆன்சர்ஸ் வந்து 100% கரெக்டா இருக்கணும். லைக் மெடிக்கல் இன்ஃபர்மேஷன், லீகல் அட்வைஸ், இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணும்போது வெறும்னா ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கறதுனால உனக்கு வந்து இட் won't ஹெல்ப். ஏன்னா LLM வந்து என்ன பண்ணும், இந்த 2 எக்ஸாம்பிள் வச்சு அதுவா நிறைய ஹெலுசினேஷன்ஸ் பண்ணும். ஸோ கேரண்டி கிடையாது கரெக்ட்னஸ்க்கு. எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம கொடுக்கறதுனால அது வந்து பயஸா பண்ணும், இது மாதிரி தான் நம்ம ஆன்சர் பண்ணோம்னு சொல்லிட்டு கரெக்ட் நாலேஜ் எடுத்துட்டு வராது, ரைட்? So those are the reasons why you will like definitely use RAG in those scenarios. Do you guys understand what I'm trying to tell you? Eda questions irka? No, ma'am. Okay. So golden rule enna? Few shots வந்து it is for teaching behavior, not storing knowledge. நம்ம knowledge store பண்ணல. நம்ம என்ன பண்றோம்னா அந்த இடத்துல எப்படி பிஹேவியர் எப்படி இருக்கணும்ன்றதுதான் நம்ம அங்க கொடுக்குறோம், நாட் த ஆன்சர்ஸ். அதுதான் எக்ஸாம்பிள்ஸ் உடைய ஃபியூ ஷார்ட். ஸோ இங்க நம்ம மேலெல்லாம் என்ன பார்த்தோம், we were trying to tell it that நீ வந்து ஒரு அசிஸ்டன்ட் பைத்தான் கோடுக்கு கன்வெர்ட் பண்ண போற, நான் வந்து எப்படி கொடுப்பேன் கொஸ்டின், நீ எப்படி ஆன்சர் பண்ணும், அந்த பிஹேவியர் தான் நம்ம எக்ஸாம்பிள்ஸ்ல கொடுக்குறோம். புரியுதா? நாட் த பைத்தான் லைப்ரரி நம்ம கொடுக்கல. நம்ம என்ன சொல்றோம் இந்த இடத்துல, ஏன்னா அந்த மாடல் ஆல்ரெடி அதுல ட்ரெயின் ஆகி வந்திருக்கு. சோ நம்ம இங்க வந்து அதனோட பிஹேவியர் எப்படி இருக்கணும்னு சொல்றோம். நான் வந்து இங்கிலீஷ்ல கேட்டேன்னா நீ பைத்தான்ல கொடுக்கணும்னு சொல்றோம், கரெக்டா? அதுக்குதான் எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறோம். அதே மாதிரி இங்க மேல் இதுல நீங்க பாத்தீங்கன்னாலும் இங்க என்ன பண்ணிருக்கோம், நான் இங்கிலீஷ்ல சொல்லுவேன், நீ சீக்வல்ல கொடுக்கணும்ட்டு. நம்ம சீக்வல் எப்படி எழுதணும் அதெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்தோமா? சொல்லி கொடுக்கல, ரைட்? we are only teaching that இந்த பிஹேவியர் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் உங்ககிட்ட இருந்து அப்படின்றத நம்ம சொல்றோம். இங்கிலீஷ்ல நான் வந்து ஒரு சென்டென்ஸ் கொடுத்தீங்கன்னா நீ வந்து அதை சீக்வலா எனக்கு கன்வெர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். Do you guys all understand what is happening here? இப்போ நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்போ வந்து இந்த இடத்துல என்னென்னலாம் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்னு ஒரு டேபிள் இருக்குன்னு அதுவும் அசியூம் பண்ணிக்கிச்சு, கரெக்டா? ரைட்? What if you are going to write something for a specific database? So உங்ககிட்ட வந்து உங்க காலேஜ்ல ஒரு டேட்டாபேஸ் இருக்கு, ஆரக்கிள் டேட்டாபேஸ் இருக்குன்னு வச்சுப்போம். அந்த ஆரக்கிள் டேட்டாபேஸ்ல உங்களுக்கு வந்து டேபிள்ஸ் இருக்கு, உங்களுடைய ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷன் இருக்கு, சப்ஜெக்ட் இன்ஃபர்மேஷன் இருக்கு, மார்க்ஸ் இன்ஃபர்மேஷன் இருக்கு, டீச்சர்ஸ் இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகே, சோ உங்களுடைய டேட்டாபேஸ்ல what is the guarantee that the table will be named as students? It can be a different name, correct? Database தெரியுமா உங்க மூணு பேருக்கும் கான்செப்ட்ஸ்? First of all, yes ma'am. Okay, so ஒரு டேட்டாபேஸ் குள்ள நீ வந்து டேபிளோட நேம்ஸ் எல்லாம் உன் இஷ்டத்துக்கு கொடுத்துக்கலாம், கரெக்டா? Yes ma'am. ரைட்? இப்ப நான் வந்து so for example என்னுடைய டேட்டாபேஸ்ல ஸ்டூடெண்ட்டை வந்து student_details ஒரு டேபிள்ல வச்சுக்கலாம், கரெக்டா? Do you guys agree to that? Yeah ma'am. அதே மாதிரி நான் வந்து டிபார்ட்மெண்ட் உடைய இன்ஃபர்மேஷனை department_name வச்சிருக்கலாம்ல, ரைட்? அப்போ இந்த கொஸ்டின் நான் கேட்கும் போது என்னோட ஆன்சர் என்ன இருக்கணும், இட் should be select star from student details where department name is equal to computer science. இந்த மாதிரி நான் கொடுக்கலன்னா என்னோட சீக்வல் எரர் அவுட் ஆகுமா ஆகாதா? ஆகும். So what I want you to think about it now. இப்ப வந்து நான் இப்ப வந்து என்ன சொல்லி கொடுத்தேன், ஒன்னு வந்து பிஹேவியர், இன்னொன்னு வந்து ஆக்சுவல் நாலேஜ். சோ நீங்க வந்து உங்களுடைய டிபார்ட்மெண்ட்டுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் whoever the database owner is, அவங்களுக்கு நீங்க வந்து எழுதுறீங்கன்னா நீங்க என்ன வந்து எப்படி பண்ணலாம் நீங்க யோசிக்கிறீங்க? How do you think you can make it properly use the right names? Think about it. How would you give it the information that you need so that it gives you the right names in the SQL? Ma'am, can we write a prompt like
நீங்க குடுக்கறதுல அத ஸ்பெசிஃபை பேஸ் பண்ணி தான் வந்து அந்த டேபிள் நேம் வந்து நீங்க எடுத்து பிரிண்ட் பண்ணணும் அந்த மாதிரி ப்ராம்ப்ட் எழுதலாமா? ரைட். ஸோ ப்ராம்ப்டுக்குள்ளேயே நான் போயிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஃபர்மேஷன் இஸ் ஸ்டோர்ட் இன் ஸ்டூடெண்ட் அண்டர்ஸ்கோர் டீடைல்ஸ் டேபிள் அப்படின்னு நான் சொல்லலாம். கரெக்டா? அப்படிதான் அதானே சொல்ல வரீங்க நீங்க? எஸ் மேம். ரைட். அப்போ என்னுடைய டேட்டா பேஸ் ரொம்ப பெருசு, நிறைய டேபிள்ஸ் இருக்கு, ஒன்னு காலம் நேம்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்டா இருக்கும் இல்லையா? சோ இப்ப நான் வந்து சும்மா ஒரு 2 சென்டென்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் எழுதுறதுக்கு நான் எழுத வேண்டாம். எனக்கு வந்து ஐ வாண்ட் இட் டு பி சோ வெர்சடைல் தட் என்ன கேள்வி கேட்டாலும் அது வந்து கரெக்டா எனக்கு சீக்வல் கொடுக்கணும். லைக் வாட் இஃப் ஐ வாண்ட் டு நோ, ஓகே ஐ வாண்ட் ஆல் த ப்ரொஃபசர் நேம்ஸ் ஹூ டீச் கம்ப்யூட்டர் சயின்ஸ். அப்போ எனக்கு வந்து என்ன வேணும், அந்த ப்ரொஃபசர்ஸோட டீடைல்ஸ் எந்த டேபிள் இருக்குன்னு வேணும், ப்ரொஃபசர்ஸோட நேம் எந்த காலம்ல இருக்குன்னு வேணும். கரெக்டா? எஸ் மேம். சோ இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ், எனக்கு அந்த ஹோல் டேட்டா பேஸ் உடைய இன்ஃபர்மேஷன் நான் வந்து கரெக்டா யூஸ் பண்ணணும். சோ வாட் டு யூ திங்க் யூ வில் டு? Answer is already there when what I explained to you before. நாலேஜ் கொடுக்கணும்னா என்ன யூஸ் பண்ணணும்? Ma'am, we can go with embeddings or semantic searching because அது similar words வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, இப்போ ஒரு கார் அப்படின்னா கார் மட்டும் தேடாம அது வந்து வெஹிக்கிள், அது வந்து ஒரு வெஹிக்கிள், ஸோ அதை பேஸ் பண்ணியும் அது வந்து சர்ச் பண்ணும். அப்படி கிடையாதுமா, ராக். சோ இப்ப வந்து நம்ம இவ்வளவு நாளா நம்ம என்ன இப்ப வந்து ஈவன் த ஃபர்ஸ்ட் 30 minutes வாட் வாஸ் ஐ டாக்கிங் அபவுட்? நீ நாலேஜ், அதுக்கு தெரியாத நாலேஜ் கொடுக்கணும்னா என்ன பண்ணணும்? வாட் இஸ் த சொல்யூஷன்? we just read it. என்ன சொன்ன? what is the approach? rag, right? நீ வந்து அதுக்கு மாடல் இஸ் ஆல்ரெடி கமிங் வித் ட்ரெயின்ட் சீக்வல் எப்படி எழுதணும், பைத்தான் எப்படி எழுதணும். கரெக்டா? எஸ் ஆர் நோ? வாட் டஸ் இட் நாட் நோ? உங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்ல உங்க டேட்டா பேஸ்ல உங்க டேபிள் நேம்ஸ் என்ன, காலம் நேம்ஸ் என்னன்னு அதுக்கு தெரியாது. கரெக்டா? சோ அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்கணும்னா அதுவும் வந்து ராகா தான் நம்ம கொடுக்க முடியும். Right? Any extra knowledge you want to give the model, you have to build a vector store for that. So அப்போ வந்து நீங்க let's say for example I write documentation saying உங்களுடைய டேட்டாபேஸ்ல இருக்கிற மெட்டா டேட்டா எல்லாம் நான் எடுத்து இந்த டேபிள்ஸ் இருக்கு, இந்த டேபிள்ஸ்ல இந்த காலம்ஸ் இருக்கு, இந்த டேபிள்ல இந்த இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணிருக்கு, நான் ஒரு டாக்குமெண்ட் எழுதிட்டு அந்த டாக்குமெண்ட்டை நான் கொடுத்தேன்னா என்ன ஆகும்? கரெக்டா இன்ஃபர்மேஷன் வரும். Right? So instead of it guessing and making up table names, it will use the right table names. Make sense? Yes, ma'am. Okay. And so அங்க வந்து நான் நாலேஜ் கொடுக்கறேன், பட் பிஹேவியர் நான் இங்கிலீஷ்ல கேட்டா நீ சீக்வல்ல எழுதணுங்கிறது நான் எங்க கொடுப்பேன்? எக்ஸாம்பிள்ஸ்ல கொடுப்பேன். ரைட்? That is the difference. That's what I want you to understand. நீ எக்ஸாம்பிள்ஸ்ல நாலேஜ் கொடுக்க முடியாது. I'm trying to explain that concept to you both, to all three of you, right? நீ வந்து எக்ஸாம்பிள்ஸ்ல எப்படி பிஹேவ் பண்ணணும்னு கொடுக்கணுமே தவிர you cannot give the knowledge. Do you understand here? This is what I was trying to prove. Okay, it's for teaching behavior, not for storing knowledge. So இப்ப இங்க கீழ வந்து நான் இது நான் வந்து ஃபுல்லா உங்களுக்கு அனுப்புறேன், but basically do you guys see it? So somebody tell me, read this. Maybe we'll start with கஸ்தூரி. கஸ்தூரி, நீங்க வந்து ஸ்டார்டிங்ல இருந்து படிச்சு இந்த ஒரு சென்டென்ஸும் என்ன மீனிங்னு ஒரு 2 சென்டென்ஸ் நீங்க படிங்க. நெக்ஸ்ட் லக்ஷ்யா, நெக்ஸ்ட் பாலாஜி. ஓகே, go ahead கஸ்தூரி. Yes, ma'am. எங்க ஸ்டார்ட் start. Yes, ma'am. Start. Is the problem mainly about the fact or knowledge? First வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் மேம், அந்த ப்ராப்ளம் வந்து ஃபேக்டா இல்ல நாலேஜான்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணணும் மேம். நெக்ஸ்ட் ரெண்டாவது சென்டென்ஸ் படிங்க. எஸ்னா என்னது? If
ஃபேக்டாவோ நாலேஜாவோ இருந்துச்சுன்னா டஸ் த நாலேஜ் சேஞ்ச் ஆர் கம் ஃப்ரம் டாக்குமெண்ட்ஸ்? அந்த நாலேஜ் வந்து சேஞ்ச் ஆகுமா இல்ல ஆல்ரெடி இருக்கிற டாக்குமெண்ட்ஸ்ல இருந்து வருமான்னு வந்து ஐடென்டிஃபை பண்ணுங்க. நெக்ஸ்ட் லக்ஷ்யா நீங்க படிங்க நெக்ஸ்ட். சோ எஸ்னா என்ன பண்ணணும்? So if it is yes means use RAG. அதாவது எய்தர் நாலேஜ் சேஞ்ச் ஆகுது இல்லைன்னா வந்து டாக்குமெண்ட்ஸ்ல இருந்து வந்துருச்சு, லைக் டாக்குமெண்ட்ஸ்ல இருந்து வந்துச்சுன்னா அதை வந்து RAG யூஸ் பண்ண சொல்றாங்க. நோ மீன்ஸ் இஸ் இட் ஸ்மால் ஸ்டேபிள் அண்ட் நான் கிரிட்டிக்கல் மீன்ஸ் எஸ்னா ஃபியூ ஷாட் யூஸ் பண்ண சொல்றாங்க, இல்லைன்னா RAG பிளஸ் வேலிடேஷன். சோ எக்ஸாம்பிள் சொல்லுங்க. நீங்க என்ன புரிஞ்சது உங்களுக்கு அந்த சென்டென்ஸை படிச்சு? அதாவது டாக்குமெண்ட்ஸ்ல இருந்து சொல்லுங்க. டாக்குமெண்ட்ஸ்ல இருந்து வந்துச்சுன்னா நம்ம RAG யூஸ் பண்ணணும். சப்போஸ் அப்படி இல்லைன்னா நம்ம ஃபியூ ஷாட்ஸ், இப்போ இந்த கொஸ்டின்ஸ் எக்ஸாம்பிள் கொஸ்டின்ஸ் மாதிரி கொடுத்தோம்ல மேம், அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். எப்போ? only if it is small, stable and non critical. கரெக்ட்டா? அக்செப்டபிள் பட் ரிஸ்கி. ஸோ சின்னதா நம்ம எக்ஸாம்பிள் கொடுத்தா போறோம் அப்படின்னா ஃபியூ ஷாட். இல்ல நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு, இது ஸ்டேபிளா இருக்கணும்னா இமீடியட்டா மறுபடியும் RAG தான் ஆன்சர். கரெக்ட்? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாலாஜி நீங்க நோ பத்தி சொல்லுங்க. ஸோ வாட் இஸ் த நோ மீன்? இப்போ if the problem mainly about facts or knowledge, the yesனா அந்த பாட்டுக்கும், நோனா is the problem about format or style போறோம். அதுல எஸ்னா எஸ்ல வந்து do you need consistent structure வேணும்னா அதுல எஸ் வந்து few short யூஸ் பண்ணிக்கலாம், அன்னோனா 0 short யூஸ் பண்ணிக்கலாம். சோ கன்சிஸ்டன்ட் ஸ்ட்ரக்சர்னா என்ன அர்த்தம்? ஒரு ஸ்ட்ரக்சர்ல அந்த ப்ராம்ப்டிங், என்னோட ஆன்சர் வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரக்சர்ல வரணும் எனக்கு. அது வந்து பைத்தானா இருக்கலாம், சீக்குவலா இருக்கலாம், ஒரு டேபிள் ஃபார்மேட் நான் கொடுக்கலாம், இல்லைன்னா வந்து எனக்கு ஒரு பேராகிராஃப் மாதிரி எழுது, இல்லைன்னா பவர் பாயிண்ட் மாதிரி எழுது, என்ன வேணும்னாலும் I have to give examples to show how is it that I'm asking. Correct? Yes. கரெக்டா? இல்ல அப்படின்னா இஃப் கிரியேட்டிவிட்டி ரிக்வயர்ட்ல எஸ்னா 0 short யூஸ் பண்ணலாம், அப்படி நோனா 0 short இல்லைன்னா சிம்பிள் ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல இனி இன்னும் மேலேயே தான் இருக்க. நோனா do you need consistent structure? நோ அப்படின்னா என்ன பண்ணணும்? 0 short அப்படின்னா என்ன அர்த்தம் 0 short promptingனா? What is 0 shot prompting? Okay, what is few shot prompting? few shot na reference example கொடுக்கிற மாதிரி. ஆமா, அப்ப 0 shot என்ன? எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கலாம். கரெக்ட்டா? எஸ் ரைட். சோ நீ வந்து உனக்கு கன்சிஸ்டன்டா ஒரு ஸ்ட்ரக்சர் வேணும் அப்படின்னா நீ எக்ஸாம்பிள்ஸ் கொடுப்ப. வேணாம் அப்படின்னா நீ எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்க மாட்ட, தேவையில்லை. ரைட்? நம்ம முன்னாடிலாம் என்ன பண்ணோம், நம்ம எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்தோமா இந்த பிகினிங் நம்ம படிக்கும்போது? கொடுக்காமலே டைரக்டா தானே நம்ம கேள்வி கேட்டோம், அதுவே போறோம் நமக்கு. ரைட்? பட் நீ ஒரு ஸ்பெசிபிக்கா ஆன்சர் வேணும்னு சொல்லும் போது யூ வில் கிவ் எக்ஸாம்பிள்ஸ். மேக் சென்ஸ்? Okay, so next marudam back to Kasturi. So you tell me now the no part of it. What is the no covering? If the problem about format or style is no, then we need to check is creativity required, ma'am. Is creativity required is yes, then we need to use 0 shot prompting. ஏன் நினைக்கிறீங்க creativity required na ஏன் 0 shot? லைக் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து எஸ்கியூஎல் ஃபார்மட்னா எனக்கு இந்த ஃபார்மட்ல குடு அப்படின்னு கொடுக்காம கிரியேட் ஐ மீன் அதுவா ஓனா ஆன்சர் பண்றதுக்காண்டியா. சோ இப்போ வந்து கிரியேட்டிவிட்டினா நீங்க வந்து சாட் ஜிபிடில கேட்டிருக்கீங்களா, ஒரு போயம் எழுது, ஒரு எஸ்ஸே எழுது எனக்கு,
ஒரு சப்ஜெக்ட் கொடுக்கும்போது அப்ப நீ வந்து கிரியேட்டிவிட்டி வேணும், அதுவா வந்து என்ன ஒரு கிரியேட்டிவா எனக்கு ஆன்சர் வேணும்னா நீ வந்து 0 ஷாட் கொடுக்கணும், ரைட்? நீ வந்து ஸ்ட்ரக்சர்டா கொடுத்தீங்கன்னா இட் வில் ட்ரை டு ஃபாலோ தட், கரெக்ட்? எஸ் மேம். புரியுதா? அதனாலதான் கிரியேட்டிவிட்டி ரெக்வயர்டு எஸ்ன்னா 0 ஷாட், ரைட்? கிரியேட்டிவிட்டி ரெக்வயர்டு இல்ல அப்படின்னு சொன்னாலும் ப்ராப்ளம் வந்து இட்ஸ் நாட் அபவுட் ஃபார்மேட் ஆர் ஸ்டைல்னா எதர் 0 ஷாட் கொடுக்கலாம் ஆர் சிம்பிள் ப்ராம்ப்ட் கொடுக்கலாம், உன் இஷ்டம். ஓகே, do you all understand what is being said here? ஏதா questions இருக்கா? Understood. Okay, so I think basically உங்களுக்கு வந்து you need like examples and so I gave you tons of examples. So வேற என்ன நீங்க படிக்கும்போது வேற ஏதாவது questions உங்களுக்கு இருந்ததா? ஓகே, ஸோ இப்போ வந்து நான் வந்து இப்போ நீங்க நம்ம சொல்லி கொடுத்ததை வச்சு நான் இப்போ கேள்வி கேட்க போறேன். ஸோ யூ ஆல் கேன் டேக் டர்ன்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் டெல் மீ. ஓகே, வந்து நெக்ஸ்ட் இன்னொரு செல் போட்டுக்கிறேன் ஒரு நிமிஷம். ஓகே, இப்போ வந்து இப்போ நம்ம மேல இருக்கிற அந்த ரெஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? இப்போ ஃபர்ஸ்ட் கன்வெர்ட் இங்கிலீஷ் டு சீக்வல் அப்படின்னா லக்ஷ்யா நீங்க எதை யூஸ் பண்ணுவீங்க? Few shot. Do you all agree to that answer, Kasturi and Balaji? Yes, ma'am. Okay, okay. So what if, next question, screens answer questions from policy PDF. Balaji, என்ன யூஸ் பண்ணுவீங்க? Balaji? RAG model, ma'am. Correct. Correct. Lakshya and Kasturi, do you guys understand and agree? Yes, ma'am. Okay. Yes, ma'am. Write a poem about AI. Kasturi, what would you say? 0 shot prompt. Okay. Next, மறுபடியும் Lakshya. Classify sentiment consistently. 0 shot, ma'am, because it can understand. They can understand them. But நீ வந்து கன்சிஸ்டன்ட்லின்னு சொல்றேன்ல, சோ எனக்கு வேண்டிய மாதிரி சென்டிமெண்ட் பண்ணணும் போது few ஷார்ட் கொடுக்கணும். Okay. Right? அந்த கன்சிஸ்டன்ட் வெறும்னா கிளாசிஃபை சென்டிமெண்ட், வாட் யூ சேயிங் இஸ் கரெக்ட். Make sense? Okay. Okay. Ma'am. I mean the consistency ஏதாச்சும் எக்ஸாம்பிள்ஸ். சோ கன்சிஸ்டன்ட் வந்து இப்ப நான் வந்து சென்டிமெண்ட் கொடுக்கறேன்னு வெச்சுக்கலாம். அதாவது வந்து if I say I am really not having any problems with this product அப்படினா அது பாசிட்டிவா நெகட்டிவா? Positive. பாசிட்டிவ். ஆனா நாட்னு ஒரு வேர்ட் இருக்குல்ல, அதுல அது நெகட்டிவ் கானோட்டேஷன் கொடுக்குது, ரைட்? எஸ் மேம். சோ இப்ப நீ வந்து அதை பாசிட்டிவா கொடுக்கணும். இப்ப வந்து நம்ம சின்னதா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லும் போது இட் டசன்ட் மேக் சென்ஸ். பட் இப்ப வந்து thousands ஆஃப் ரிவ்யூஸ் இருக்கும்போது நீ வந்து யூ ஷுட் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் அந்த சென்டிமெண்ட். நீ வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம்னா அந்த வேர்டிங், ஆர் யூ கேன் சே வந்து ரிவர்ஸா வந்து நீ அந்த சென்டிமெண்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா இட் இஸ் பெட்டர் டு கிவ் த ப்ராம்ப்ட்ஸ். Make sense? But models எல்லாம் train பண்ணி தான் வரும் classify sentiment. It's like a simple example. But what I'm trying to say is, if you want the interpretation to be consistent with what you want, it's better to give few shots. Okay? Yeah, okay. Okay. Let's see. Okay, so unga moonu perla I think Kasturi you said you were able to do practically test it out, right? How about Lakshya and Balaji? Ungala mudiyalanu sonningala?
Yes, ma'am. Storage confirmation. No, ma'am. Actually, I can import Olama, ma'am. ஓலாமா பண்ண உங்களால சரி, முடிஞ்சது, only- ரைட்? சோ நான் ஹோம்வொர்க் கொடுக்கட்டுமா அப்போ உங்க 2 பேருக்கும்? Yeah, Because I sure, have not ma'am. been giving homework so far, இல்ல? Yeah, ma'am. So let's see. Okay, let me stop presenting. Okay, இப்ப நான் டீச் பண்ண நோட்புக் உங்களுக்கு டிஸ்கார்ட்ல அப்லோட் பண்ணிடுறேன். And then I'm thinking I'll give you some homework problems. Anything else that you want to know today? I know மூணு பேர் தான் join பண்ணீங்க. So I don't know how. I want to check with Chitra on the interest of this class. ஏதாவது உங்களுக்கு வந்து is it useful what I'm teaching? What do you think? It's very useful. Okay. It is useful. Okay. Let's see. Okay, நான் வந்து என்ன பண்றேன், I will give some homework problems in the Discord. If nothing else, we can end the call here and I will upload all the documents. Okay, va? Any other questions before I end the call? I have some doubts, ma'am. Sure, கேளுங்க. GCP-ல Vertex A and Doc A ன்னு ஒண்ணு இருக்குல்ல மேம். நான் அது யூஸ் So, பண்ணல, but tell me. இப்போ வந்து பிடிஎஃப் வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா நான் லேர்ன் பண்ணிட்டதுல டாக்குமெண்ட் தான் இன்னும் லைக் நிறைய ப்ராசஸர்லாம் வச்சு லைக் இன்பில்ட் ஓசிஆர் ஃபீச்சர்ஸ்லாம் வச்சு இருக்கு. Okay. பட் இந்த வேர்டெக்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம வந்து கூகுள் விஷன் ஏபிஐ இல்லைன்னா ஓசிஆர் வந்து டெஸ்ராக்லாம் இம்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும். Okay. ஸோ இப்போ என்னோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா நிறைய பிடிஎஃப்ஸ் கொடுத்துருவாங்க. அதுல வந்து இப்போ ஒரு அதாவது அந்த பிடிஎஃப் வந்து தட் பிலாங்ஸ் டு விச் குரூப் கோட்னு கண்டுபிடிக்கணும். அதாவது அந்த மேனுஃபேக்சர் லிஸ்ட் எல்லாம் இருக்கும்ல மேம். சோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சிப் வந்து எது எப்ப யூஸ் பண்ணனும்ன்றதா क्वेश्चन. What is the question for you? பேசிக்கா டாக்கேல இருக்கிற ஃபியூச்சர்ஸை வந்து நம்ம வர்டெக்ஸ் ஐல கொண்டு வர முடியுமா மேம்? பாசிபிளா இல்ல எப்படி மேம்? So basically doc AI வந்து document, as the name says, it's mainly a document processing engine, right? So இப்போ வந்து நம்ம வந்து இது வரைக்கும் என்ன பார்த்தோம், structured data பார்த்தோம், right? என்னென்ன structured data என்ன ஒரு டேபிள்ல இருக்கிற டேட்டாவோ அந்த மாதிரி, right? பட் இது வந்து என்ன பண்ணுது, டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அன்ஸ்ட்ரக்சர்ட் டாக்குமெண்ட்ஸ். இது வந்து உனக்கு டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ல ஜேசான்ல இருக்கலாம், ஃபைல் டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ஸ்ல இருக்கலாம், ஆர் இட் கேன் பி லைக் பிடிஎஃப்ஸ் ஆர் ஸ்கேன் ஃபைல்ஸ். அதை வந்து எடுத்து அதனால வந்து அந்த பிக்சரை வச்சு கூட இட் கேன் எக்ஸ்ட்ராக்ட் த டேட்டா, ரைட்? அண்ட் இட் கேன் டூ த செமாண்டிக் அனாலிசிஸ். செமாண்டிக் அனாலிசிஸ் அதோட மீனிங்கை புரிஞ்சுக்க முடியும் அதனால. சோ இப்போ வந்து ஒரு இன்வாய்ஸ், ஒரு பில் இருந்ததுன்னா அந்த பில்ல இருந்து அது வந்து இட் கேன் டேக் அவுட் வாட் இஸ் டேட், வாட் இஸ் த அமௌண்ட், வாட் இஸ் த வெண்டர் இன்ஃபர்மேஷன். ஸோ எனிதிங் தட் இஸ் ஹை-ஃபை யூ வாண்ட் டு ப்ராசஸ் ஆஸ் பார்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ், ரைட்? டாக் ஏஐ வில் பி வெரி குட். Correct? But Vertex AI வந்து என்ன, you are training your own machine learning models. அது வந்து ஒரு full AI ecosystem. It is not just document. You can build the whole pipeline, you can have the model training, you can do APIs, you can build a chatbot, you can do all of these things. That's what Vertex AI is. So உன்னுடைய specific இது பொறுத்து you need to know which one you're using, because obviously Vertex AI is a platform. You're going to build something and deploy it. Doc AI வந்து என்ன, it's a specialized document interpretation and extraction. It's very specifically specialized in processing the doc AI.
ஸோ அந்த வேர்டெக்ஸ் ஏஐக்குள்ள நீ வந்து ஒரு பார்ட் பாத்தீங்கன்னா ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் இஸ் டாக்.ai. Does it make sense? பட் அதுக்கு வந்து தனி சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு மேம், செப்பரேட்டா இதுக்கு தனியா அதுக்கு தனியா பே பண்ற மாதிரி பே இருக்கு. பண்ற மாதிரி இருக்கா? So ஐ டோன்ட் நோ. ஓகே. ஸோ கம்பெனில வந்து வேர்டெக்ஸ் ஏஐ மட்டும்தான் இப்போதைக்கு உங்களுக்கு ஆக்சஸ் தரோன்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ வாட் ஐ நீட் டு டூ இஸ் டாக்.aiல இருக்கிற ஃபீச்சர்ஸை வந்து நான் கொண்டு வர ட்ரை பண்ணணும் வேர்டெக்ஸ். அது பண்ணணும்னா நீ டாக்.ai தான் வேணும். அது நீ வந்து இது உள்ள வந்து அந்த சப்ஸ்கிரிப்ஷன் தனியா அவங்க பண்றாங்கன்னா, ஸோ பேசிக்கலி அவங்க என்ன சொல்றாங்கன்னா டாக்.ai யூஸ் பண்ணி டாக்குமெண்ட்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வேர்டெக்ஸ் யூஐ யூஸ் பண்ணிக்கோ அப்படிங்கிறாங்க. ஸோ 2 செப்பரேட் திங்ஸ். கரெக்ட்? Yeah, actually that's what I suggested them, ma'am. First டாக்.ai வந்து PDF அண்டர்ஸ்டாண்டிங் யூஸ் பண்ணிட்டு அந்த டேட்டா வந்து வந்து ஒரு டேட்டாபேஸ்லயோ எங்கனா வச்சுக்கலாம். ரைட். ஃபர்தரா வேர்டெக்ஸ் ஏஐ யூஸ் பண்ணி மாடல் ட்ரெயின் பண்ணிக்கலாம் நான் சஜஸ்ட் பண்றேன். கரெக்ட். That's the right thing to do. Yeah, okay ma'am. Again நான் வந்து ரெண்டு யூஸ் பண்ணல. நான் ஆன்லைன் வெச்சு இன்ஃபர்மேஷன் வெச்சு நான் சொல்றேன். So definitely try it out. Okay? Yeah, Any okay, other ma'am. questions? I am actually trying to like convince them for this, but they are particularly focused on giving the access for only Vertex AI, ma'am. Okay. Okay. Okay, what else? Ma'am, and also இப்போ ஒரு ஆர்கனைசேஷனுக்கு ஒரு LLM கிரியேட் பண்ணனும்னா அது எப்படி மேம் பண்ணணும்? சோ நான் தான் சொன்னேன் இல்லையா, நீ வந்து LLM வந்து கிரியேட் பண்ணுங்கிறது இட்ஸ் a வெரி பிக் டீல், ரைட்? நீ வந்து இப்போ ChatGPT மாதிரி நீ எல்லா ஆன்சர்ஸையும் அது கொடுக்கணும் அப்படின்னா இட்ஸ் வெரி ஹார்ட். அதனாலதான் என்ன பண்றாங்க, இப்போ ஓப்பன் சோர்ஸ்ல மாடல்ஸ் இருக்கு. சோ இப்ப நீ சொன்னல, இப்ப டாக்.ai வந்து என்ன பண்ணுது, வெறும்னு டாக்குமெண்ட்ஸ் ஸ்பெஷலைசேஷன் பண்ணுது, ரைட்? சோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் வாட் யுவர் கம்பெனி வாண்ட்ஸ் அண்ட் யூ கேன் கெட் சம் ஓப்பன் சோர்ஸ் மாடல்ஸ் அண்ட் ட்ரெயின் them with your information. அதுதான் இப்ப வந்து இட்ஸ் கமிங் அப் ரியலி ஹார்ட் பிகாஸ் யூ டோன்ட் வாண்ட் வாட் எவர் யூ ஆர் ட்ரைங் டு யூஸ் டு ஆன்சர் எனிதிங் அண்ட் எவ்ரிதிங், ரைட்? இப்ப நீ வந்து ஒரு ChatGPTயோ ஒரு கூகுள் ஜெமினியோ போனீங்கன்னா அது வேர்ல்ட்ல இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் ஆன்சர் பண்ணும். பட் தட்ஸ் நாட் வாட் யூ வாண்ட், கரெக்ட்? You want something specific to your organization அப்படின்னும் போது you look at what exactly you are trying to solve. அப்ப நீ அங்க போயிட்டு அந்த ஓப்பன் சோர்ஸ் மாடல்ஸ் ஏதாவது இருக்கா அதனுடைய நீஷ் பண்ற மாதிரின்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு வந்து யூ கேன் ட்ரெயின் இட் அண்ட் மேக் இட் பெட்டர் ஃபார் யூ. தட் இஸ் த ஒன்லி வே டு டூ இட். நீ வந்து பெரிய மாடல்லாம் எடுத்துட்டு வந்து நீ ட்ரெயின் பண்ண முடியாது. சின்ன மாடல் இப்ப நம்ம அந்த ஓலா மாடல் நம்ம எடுத்துட்டு வந்து இட்ஸ் a very small model, right? அது மாதிரி you need to figure out what is the specific purpose of the model that you are looking for your company. What is it that you are looking for? And then make a decision. ஏன்னா ஹக்கிங் ஃபேஸ் நீங்க போய் பார்த்திருக்கீங்கல்ல போர்ட்டல்ல, யூ வில் see lot of models and what they do and how you can leverage them. Okay? Yes ma'am. Any other questions? Okay, if not we'll end the call and I will put it in Discord. இப்ப இன்னைக்கு பார்த்த நோட்புக் போட்டுட்டு அதுக்கப்புறமா I'll also give some homework. Okay? Okay ma'am. Okay then. Take care. Bye.